ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். எதிர்பார்க்காத ஒரு கேப் அப்புங்க. யாருமே நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், யாருமே பெரிய லெவலில் கேப் அப் வரும்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய கேப் அப் 302 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. 25,000 டச் பண்ணான். 25,010 போயிட்டு ஃபினிஷிங் முடியும் போது 24,990 என்னமோ வந்து க்ளோஸ் ஆச்சு. அந்த 9-10க்குள்ளே இவ்வளோ பெரிய கேப் அப். சென்செக்ஸ் வந்து ஒரு 900 பாயிண்ட் கேப் அப். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கேப் அப். பட் அந்த கேப் அப்பை நம்மளால் சஸ்டைன் பண்ணவே முடியல. அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக முடிஞ்சிருக்கு. ஏன் அதால் சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் அதுக்கான காரணங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதை நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கேப் அப் வந்து நம்மளால் ஏன் சஸ்டைன் பண்ண முடியலன்னா, அது ஓப்பன் ஆன இடமே வந்து ஒரு கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். 25,000. அந்த 25,000த்தில் மார்க்கெட் அங்கே வந்து தொப்புக்குடின்னு குச்சான். கேப் அப்பில் குச்ச ஒன்றியுமே 180 பாயிண்ட்டு. அந்த 9.15 ஆரம்பித்த உடனேயே 9:20க்குள்ளே 120 பாயிண்ட் இறங்கிட்டான். நம்ம என்ன தான் ஒரு பை டுடே செல் டுமாரோன்ற ஆப்ஷனில் வாங்கியிருந்தால் அவ்வளோ பெரிய கேப் அப் வந்தோம் நம்மளால் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டை பிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் அந்த 9.15க்கு ஓப்பன் ஆகும்போதே 100 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு சறுக்குன்ட்டு. ஸோ அந்த வாங்கி வச்சுருந்த F&O ஆப்ஷன் கூட நமக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப் வரும்போது அதை வாங்கி வச்சவங்களோட மனநிலைமை இன்றைக்கி படுமோசமாக இருந்திருக்கும் பாவம். ஏன்னா மார்க்கெட்டு அந்த 9.15க்குள்ளே 150 பாயிண்ட் இறங்கிட்டான். மீதி ஒரு 120 பாயிண்ட்டு தான் இருந்தது. அந்த 120 பாயிண்ட்டும் மார்க்கெட்டு மேலே கொஞ்சம் கூட ஏற்ற விடவே இல்லை. ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஆன இடம் சரியான செல் ஆகக்கூடிய ஒரு இடம். சைக்காலஜி பிரகாரம் 25,000ன்றது சைக்காலஜி பிரகாரம் ஸ்ட்ராங்கான இடம். அவன் அங்கே தான் ஓப்பன் ஆனால் முதல் இது. ரெண்டாவது, எல்லாருமே சகட்டு மேனிக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்க. இவ்வளோ பெரிய கேப் அப்போ என்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு இவ்வளோ பெரிய கேப் அப் வந்தால் அந்த கேப் அப்போ ப்ராஃபிட் புக்கிங்காக தான் முடிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை இது போய் பாருங்கள், ஒரு 300, 200, 250 பாயிண்ட் எல்லாம் வரும்போது அந்த கேப் அப்போ கண்டிப்பாக மறுபடியும் அன்றைக்கி இன்ட்ராடேலேயே ஃபில் பண்ண வந்துடுது. இன்றைக்கி வந்துடுச்சு. இது மாதிரி எவ்வளோ உதாரணம் நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் நியூஸ் வந்தும் பெருசாக அதால் சந்தோஷப்பட முடியல. அது அந்த சந்தோஷம் எப்படி வந்திருக்கணும்னா, அவன் ஸ்டார்டிங்லேயே ஒரு நார்மல் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா அது சஸ்டைன் ஆகிருக்கும். இவன் எடுத்தவனையுமே கேப் அப்பில் 302 பாயிண்ட்டுக்கிட்ட கேப் அப் ஆனவனே என்ன ஆச்சுன்னா, வாங்கி வச்சுருக்கவங்க இதுக்கு மேலே 25,000 இது வரவே வராதுன்னு நினச்சி எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி போய் நீங்கள் பாருங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னை, மார்க்கெட் ஏறுறதுக்கான ஒரு அறிகுறி கூட இருந்திருக்காது. யாராவது நல்லா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த 25,000 தொடும் போது அந்த 9.15க்கே யாராவது ஒரு புட் ஆப்ஷனை நிஃப்டி 50லேயோ சென்செக்ஸ்லேயோ எந்த இண்டெக்ஸ்லேயோ வாங்கியிருந்தாலும், ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதே ஒரு செல்லிங் ஜோனில் தான் ஓப்பன் ஆகுது. அது எப்படி அங்கே சஸ்டைன் ஆகும்? ஆகவே விட மாட்டாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இதை நல்லா இந்த நுட்பத்தை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. நான் கூட பண்ணியிருந்தேன். ஒரு 1,400 வந்தது. ஸ்டார்டிங்லேயே போட்டேன். ஏன்னா அவன் ஓப்பன் ஆகுறது செல்லிங் ஜோன். கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்டாவது இறங்குவான்னு பார்த்தேன். அவன் காலம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக 3.15 வரைக்கும் இறங்கிட்டு தான் இருந்தான். பட் நான் ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ணல. அந்த 9.5க்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ப்ராஃபிட் வந்தவொடனே. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியுது இது மார்க்கெட் ஓப்பன் ஆக போது ஒரு செல்லிங் ஜோனில் அங்கே கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருப்பாங்க. மறுபடியும் மார்க்கெட் அகைன் ஒரு 25,000 தொடும்போது இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி பேனிக்கில் இருக்கிறாங்க. அப்போது இந்த மனநிலைமையெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும்னா செல்லிங் சைடில் தான் திரும்பும். மார்க்கெட் மறுபடியும் 25,000 என்றைக்கு தொடுவான்னால எல்லாருமே செல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. நல்ல ஒரு நியூஸ். அதுக்கான இம்பேக்ட் நல்லா அழகாக
நல்ல ஒரு கேப் அப். ஆனால் அந்த கேப் அப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டான். அவ்வளோ பாயிண்ட்டையும் இறக்கி ஜஸ்ட்டு நிஃப்டி 50 ஒரு 19 பாயிண்ட்டு தான் ப்ளஸ்ஸு. இந்த ஜிஎஸ்டியோட ரீஃபார்ம் அதோட செலிப்ரேஷனுக்கு 19 பாயிண்ட்டு தான் அதுக்கு கிடைத்த வெகுமதி. இன்றைக்கி க்ளோஸ் பண்ண ரேஞ்ச் வந்து 24,734. ஏன்னா நம்ம சப்போர்ட்டு போட்டதை வரவே இல்லை, ரெசிஸ்டண்ட்டு போட்டதை தாண்டி தான் மேலேயே ஓப்பன் பண்ணான். யாருமே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இவ்வளோ பெரிய கேப் அப் வரும்னு. ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டெல்லாம் வேலைக்கே ஆகலை. ஏன்னா பெரிய நியூஸ் இருக்குது. அந்த நியூஸுக்கான இம்பேக்ட் வந்து அது இன்னும் அது வந்து அமுல்படுத்தலன்னு தான் நினைக்கிறேன். 22ஆந்தேதி வரையும் 22ஆந்தேதியோ என்னமோ தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நான் பார்க்கல நியூஸை. அதுக்கு இது இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக இருந்தது. மிகப்பெரிய நியூஸு. அது என்னமோ கரெக்ட் தான். பட் அது கேப் அப்பாக வந்துருக்கக்கூடாது, ஒரு ட்ரேடிங்கில் வந்திருக்கணும். அந்த ரேஞ்சு அந்த 300 பாயிண்ட்டு ட்ரேடிங்கில் நடந்திருந்தா கண்டிப்பாக பையர்ஸ் உள்ளே ஹெவியாக வந்திருப்பாங்க. இது உல்ட்டாவாக நடந்து போச்சு இன்றைக்கி. அதனால தான் மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங். அதுக்காக அது காரணம் இது காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்று தான் அதுக்கு காரணம், ப்ராஃபிட் புக்கிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சென்செக்ஸு 900 பாயிண்ட்டுக்கிட்ட ஓப்பன் ஆனால் அவ்வளோ பாயிண்ட்டை போயிட்டு கட்சியில் ஒரு 150 பாயிண்டில் தான் அவன் ப்ராஃபிட்டாக முடிஞ்சிருக்கான். 80,718 முடிஞ்சிருக்கு. அவன் ஓப்பன் ஆனது 81,547ங்க. அப்பா, எவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்சு. அந்த ரேஞ்சை அனாவசியமாக இறக்கிட்டானுங்க. வெறும் 150 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சிருக்கானுங்க சென்செக்ஸை. ஸோ இன்றைக்கி சப்போர்ட்டும் வரல, ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் 3 ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம எதையுமே இன்றைக்கி டெக்னிக்கல் பிரகாரம் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் மார்க்கெட்டை நல்லா கணிச்சிருந்தா அது ஓப்பன் ஆகிற இடம் செல்லிங் ஜோன், இங்கே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கலான்ற அந்த தைரியம் இருந்திருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறது, மார்க்கெட் சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டு எந்தெந்த இடம் ஆர்எஸ்ஐயில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதை ஆர்எஸ்ஐ 14 செக் பண்ணாலும் தெரியும். ஹியூஜ் கேப் அப் வரும்போது நீங்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக சஸ்டைன் ஆகாது, கீழே தான் இறக்குவாங்க. அது இன்றைக்கே நடந்திருக்கக்கூடாது. அது என்னவோ இன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த வாரம் நாளைக்கு கூட அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கலாம். அவன் இன்றைக்கே முடிச்சிட்டான். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது இதிலேருந்து, நீங்கள் எவ்வளோ பெரிய நியூஸை கொண்டு வந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்சி அடிப்போம் அப்படின்னு தான் சொல்லுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நிஃப்டி 50க்கும் சரி சென்செக்ஸுக்கும் சரி அதே சப்போர்ட்டு தான், அதே ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா இன்றைக்கி தான் எதையுமே அவன் ஃபாலோ பண்ணவே இல்லையே. நியூஸ் பேஸ்டு ஒர்க் ஆகி போச்சு. மிகப்பெரிய நியூஸுக்கு மிகப்பெரிய கேப் அப், அந்த கேப் அப் சஸ்டைன் பண்ணல. இவ்வளோ தான் நடந்தது. அதே மாதிரி தான் நாளைக்கான நிஃப்டி 50யோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதே தான், 24,590. இது ஸ்ட்ராங்கு. அடுத்தது 24,510. ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட் இருக்குது 24,625. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே நிஃப்டி 50 வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டு, அந்த ரெசிஸ்டண்ட் பாருங்கள், அந்த 274 24,774 என்னமா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு கீழே தாங்க முடிச்சிருக்கான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 24,734. ஸோ அந்த 24,774 கீழே தான் முடிக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட இந்த வாரம் போன வாரம்லாம் பாருங்களேன், இந்த ரேஞ்சு உள்ளே தான் ஆடிருக்கு. நான் காலையில் கூட சொன்னேன் நேற்று, மார்க்கெட்டோட அதிகபட்ச ரேஞ்சு 24,340. ஒரு அப்சைடு போனால் 24,774. இதுக்குள்ளேயே தான் ஆடிட்டுருக்கு. நீங்கள் என்ன தான் ஒரு கேப் அப், இதை பாருங்களேன், இன்றைக்கி உதாரணத்துக்கு எவ்வளோ பெரிய கேப் அப்பு. அவனால் அந்த கேப் அப்பை நிலையாக நிற்க முடிஞ்சுதா? 25,000க்கு 10 பாயிண்ட் தான் கம்மி. அப்போ பார்த்துங்க நம்ம மார்க்கெட்டோட ஹையர் நிலமையில் போனால் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குன்ட்டு. ரெசிஸ்டண்ட் அதே தான்,
24,774 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் 24,854. அதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட் 24,946. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் வரும்போதெல்லாம் மார்க்கெட் என்ன சொல்லுது, கண்ணை மூடின்னு ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணு, உனக்கு நான் ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடம் போகும்போது மார்க்கெட் அதை தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். அடுத்தது சென்செக்ஸ் வந்து அதுவும் அதே நிலமை தான், அதே பழைய சப்போர்ட்டு, அதே ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா எந்த மாற்றமும் இன்றைக்கி வரவே இல்லை. அதுக்கான சென்செக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 80,420 இருக்குது. 80,420 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைச்சானா 80,311. அதையும் உடைச்சி போகுதுன்னா 80,038. இந்த 3 சப்போர்ட்டுக்கு நாளைக்கு சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 81,081 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதுக்கப்புறம் இருக்குது 81,284. அதுக்கடுத்த ஒரு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 81,457. இந்த 3 ரெசிஸ்டண்ட் தான் சென்செக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 80,420. ரெண்டாவது சப்போர்ட் 80,038. 80,311. மூணாவது சப்போர்ட்டு 80,038. ரெசிஸ்டண்ட் வந்து 80,081 ஃபஸ்ட்டு, ரெண்டாவது 81,284. மூணாவது ரெசிஸ்டண்ட் வந்து 81,457. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு. இன்னொன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், நாளைக்கு ஃப்ரைடேனாவே நமக்கு தெரியும், அது ஒரு நம்மளை போட்டு வறுத்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் நாளைக்கு வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் ஏறுற மாதிரி ஏறி கூட அங்கேருந்து நம்மளை காலை வாரி விட்டுருவோம். எந்த ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் டீசன்ட் ப்ராஃபிட் வந்தால், நீங்கள் கால் சைட்லேயோ இல்லை புட் சைட்லேயோ இருந்து உங்களுக்கு ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் வந்தால் அதை கப்புன்னு பிடிச்சிக்கிங்க. நாளையோட மார்க்கெட் இந்த வீக் முடிய போகுது. அதனால் கிடைக்கக்கூடிய கடைசி நாள் ப்ராஃபிட்டை பிடிச்சிப்போம். மண்டேலேருந்து பெரிய லெவலை எதிர்பார்க்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ். ஏன்னா கிடைக்கும் போது ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிக்கணும். எஃப்என்டோவில் ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. எஃப்என்டோவில் அழிஞ்ச பல குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸே பல பேர் இருக்கான். அவனுங்கெல்லாம் பாவம், இருந்த காசு எல்லாத்தையும் இதில் விட்டுட்டு பழையபடியே ஆரம்பிச்சிருக்கானுங்க அவங்க லைஃப்பை. எல்லாருக்கும் பசங்க இருக்குது, வாடகை கட்டணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க, எஃப்என்டோ ஒரு டேஞ்சர், அது வந்து ஒரு மரணக்குழி அப்படின்னு. ஆனால் நம்மளால் அதை கேட்கும்போது தோணுது அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த 9:15 ஆயிடுச்சுன்னா அந்த கையும் மனசும் பதன்னு பதைக்குது. எப்படா செல் எடுக்கலாம், எப்படா சிஸ்டம் முன்னாடி உட்காரலாம், என்னடா மார்க்கெட் போகுது அப்படின்ட்டு. அது ஏதோ ஒரு தூண்டுகோல் வந்து சும்மா இருக்கிற நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வேளை விட்டுருவோமோ, ஆடாமல் போயிட்டா அப்படின்ற மாதிரி எண்ணத்தெல்லாம் உருவாக்கி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் மீறி வெளியே வரணும் இந்த எஃப்என்டோவில் இருந்து. அது வந்தால் மட்டும்தான் அந்த பாதையை கடக்கணும். அந்த எண்ணத்தை நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். சுத்தமாக அழிஞ்சு போனவங்க அந்த எண்ணம் வராது. ஏன்னா அவங்கக்கிட்ட வேறு பொருளாதாரமே இருக்காது. புதுசாக வரவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. இள ரத்தம் சும்மா இருக்குமா? ஓரளவுக்கு ஒரு 45-50 வயசில் இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? நம்ம சப்போர்ட்டு, நம்ம ரெசிஸ்டண்ட் எப்போ வருதோ அப்போ வாங்கலான்னு இருக்கும். இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கெயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்படா பொழுது விடியும்னு இருக்கும். அவங்களோட மனநிலைமை அப்படி இருக்கும்.
இந்த எஃப்என்டோவில் தோற்று அழிஞ்சு போனவங்களுக்கு அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதில் ஏன்டா நம்ம வந்தோன்னு தோணும். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட மனநிலைமையை இந்த எஃப்என்டோ வந்து கொண்டு வருது. ஜெயிச்சவனுக்கு பொழுது எப்போ விடியும்னு தோணும். ஓரளவுக்கு இதில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்படா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் லெவல் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தோல்வி அடைஞ்சவங்க அதை நினச்சியே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷனோட அதிகபட்சமாக ஷேர் மார்க்கெட்டில் யார் வருவா? ஒரு 35 வயசு 30 வயசு இல்லை 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க என்ன லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வராங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வராங்க? சீக்கிரமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற எண்ணத்தில் தானே உள்ளே வராங்க. அப்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? துரிதமாக பணம் சம்பாதிக்கணும்னா அது எங்கே கிடைக்குதுன்னா எஃப்என்டோவில் தான் கிடைக்கும். எப்படி துரிதமாக சம்பாதிக்க முடியும்னு தோணுதோ அதே மாதிரி துரிதமாக லாஸும் ஆகிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த எஃப்என்டோ. ஸோ அதெல்லாம் புரிஞ்சு உங்கள் லாஸஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸஸோ அந்த சைக்காலஜியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எஃப்என்டோவில் லாங் பீரியட் வரையும் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவோம். ஒரு நாள் வெற்றி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும்னு இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.